Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Allahu Ta'ala எங்கள் எல்லாரையும் முஸ்லிமாக படைத்திருக்கிறான். முஸ்லிம் என்றால் அவன் நம்புகின்ற ஒரு விடயம் அல் குர்ஆன் நபிகளாருக்கு இறக்கப்பட்ட வேதம். இந்த இடத்துல மாணவிகள் ஒரு விடயத்தை நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக நாம் பேசுகின்ற விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். குர்ஆன் இது எல்லோருக்கும் தெரியும். அல் குர்ஆன் சிறந்ததா, முஹம்மது நபிகளார் சிறந்ததா? என்ன பதில் சொல்வேன்? எது சிறந்தது? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. முஹம்மது என்பவர் படைக்கப்பட்டவர், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லோரும் முஹம்மது நபியை நேசிக்கிறீர்கள். முஹம்மது என்கக்கூடிய நாம் எல்லாம் நேசிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு முந்தி அவர் ஆமினாவினுடைய பிள்ளை. எல்லாரையும் போல அவரும் கடைக்கு போனார், வந்தார், கல்யாணம் முடித்தார், பிள்ளைகளை பெற்றார். அவரில் எந்த ஒரு சிறப்பையும் அந்த மக்கள் காணவில்லை. உங்களை போல அவரும் ஒரு ஆள். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லான்? மா குந்த ததிரி மல் கிதாபு வலல் ஈமான். வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாதவராக இருந்தார். உங்களை போல ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியுமா? வாசிக்க தெரியுமா? தெரியா. அவர் எந்த ஸ்கூலில் ஓயல் படித்தார்? எங்க மெட்ஸ் படித்தார்? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனாரா? ஒன்றும் தெரியா. அவர் செஞ்ச தொழில் என்ன? வியாபாரம். வேற ஆடு மேய்ச்சிருக்கார். இந்த காலத்தில் நீங்கள் இப்போ 17, 18, 19 வயசு பிள்ளைகளுக்கு நாளைக்கு கல்யாணம் பேசின பிள்ளையும் இருக்கலாம். ஒரு ஆடு மேய்க்கிறவரை உங்களுக்கு மாப்பிள்ளையா பார்த்தா என்ன சொல்வேன்? நான் சொல்ல தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் அப்படித்தான் இருக்காங்க. சரி, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சிருக்கார். எதற்கு? தொழிலா? ஆனா நீங்க அவரை நேசிக்க, உங்க உம்மாவை விட, உங்களை பெற்ற தாயை விட, தகப்பனை விட நீங்க முஹம்மது நபியை நேசிக்கலாம் இல்லையா? நான் முஹம்மது நபியை விட எங்கள் உம்மாவை தான் நேசிக்கிறேன் என்று ஒரு பிள்ளை கையெழுத்து வாப்போம். வைத்த மாட்டேன். உங்கள் உம்மா கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் ரசூலா நேசிக்கலாம், உங்களுக்கு மாலை வாங்கி தர்ற உங்கள் கணவனை நேசிக்கலான்டா அவன் என்ன சொல்லுவான்? என்னென்னு சொல்லுவான்? இல்லை, இந்த புருஷனை தான், அவர் தான் மாலை வாங்கி தந்த, முஹம்மது நபியை நான் காணையும் இல்லை என்று சொல்லுவாவா? என்ன சொல்லுவா பிள்ளையா? ஆரை நேசிக்கணும்பா? ரசூலுல்லாஹ். கண்டிருக்கமா? இல்லை. 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து மௌத்தாகி மண்ணறையில் இருக்கின்றார். சரி, இந்த கேள்வி என்னவென்றால், இப்படி இருந்த ஒரு மனிதர் நீங்கள்லாம் நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன?
என்ன சொல்வேன்? அவர் அல்லாஹ்வினுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் என்ன? அல்லாஹ்விடமிருந்து, வானலோகத்திலிருந்து அவருக்கு செய்தி வருகிறது. அவருக்கு முதல் வந்த செய்தி என்ன? ஸ்கூலில் படிச்சு பேர் 5 வசனம். எழுத வாசிக்க தெரியாத, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, அவருக்கு முதல் வானத்திலிருந்து செய்தி வருகிறது. இக்ரா, ஓதுவீராக. வாசிக்கிறதுக்கும் இக்ரா தான். இந்த செய்தி வானத்திலிருந்து இறங்கின உடனே நேற்று சாதாரண மனுஷனாக இருந்தவர் இப்ப எப்படி ஆயிட்டார்? மனித குலத்தின் புனிதராக மாறுகிறார். முஹம்மத் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரணமா எல்லாரும் முஹம்மத் என்றுதான் சொல்வார், முஹம்மது பின் அப்துல்லா. அவர் புனிதனாக மாறிய காரணம் என்ன? என்ன பிள்ளையாள்? அவருக்கு 4 கால், 2 கால் 4 கால போய்த்தா, 8 கை வந்துட்டா, வானத்தில் பறக்க தொடங்கினாரா நின்ற மாதிரி? என்ன செல்லுது? என்ன காரணம்? அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி என்று நாம் கற்றிருக்கக்கூடிய வஹி வருகிறது. குர்ஆன் என்கிறது இறங்குது. குர்ஆன் என்கிறது அல்லாஹ்விடமிருந்து அவர் மீது இறக்கப்பட்டதும், சாதாரண மனிதனாக இருந்தவர் மிக பெரும் புனிதனாக மாறிவிடுகிறார். அப்ப எது சிறப்புக்குரியது? அவரா குர்ஆனா? குர்ஆன். அந்த 23 வருஷ காலம் குர்ஆன் இறங்குது. குர்ஆன் இறங்கியதால் அவர் புனிதனாக மாறுகிறார் என்றால் முதலாவது விஷயம். நாட்களில் சிறந்த நாள் எது? ஒரு பிள்ளை செல்லுங்க அப்படிஞ்சால, நாட்களில் சிறந்த நாள். ஒரு வருஷத்தில் சிறந்த நாள் ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் அது ஒரு இரவு. உங்க எல்லாரும் படிச்சிருக்க லைலத்துல் கத்ர் என்று நாம சொல்றோம். சரி, ஏன் அன்றைக்கு மட்டும் அந்த இரவு நீளமா இருக்கா? இரவு அப்படியே பகலா மாறுதா? வானத்திலிருந்து தங்க பவுன் நம்முடைய கண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச தங்கம் சலசலண்டு கொட்டுனுதா? ஒவ்வொருவர வீட்டுக்குள்ளாலையும் அப்படியே பாலாரோடு தான் அன்றைக்கு. என்ன நடக்குது பிள்ளையா? முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கியது ஒரு இரவிலே. குர்ஆன் ஒரு இரவில் இறங்கியதால் அந்த இரவு புனிதமானதாக மாறுகிறது. அந்த இரவு முந்தியும் இருந்தது. முஹம்மது நபிக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முந்தியும் அந்த இரவு இருந்தது. எப்ப இருந்திருக்கு? 1000 வருஷமாவா? 50,000 வருஷமாவா?
வானம் பூமி படைக்கப்பட்டு சூரியன் படைக்கப்பட்டு காலம் என்பது படைக்கப்பட்டதிலிருந்து இருக்கு. எப்போது குர்ஆன் இறங்கியதோ அந்த ஒரு இரவு 83 வருஷமும் சில மாதங்களை விட சிறப்பாக மாறும். அதுக்கு தான் நாம் லைலத்துல் கத்ர வேண்டி வணங்க போனோம். சரி, இதில் நாம் எடுக்கிற படிப்பினை என்ன? குர்ஆன் ஒரு இரவில் இறங்கியதால் அந்த இரவு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரும் பாக்கியம். அந்த இரவை நீங்கள் வணங்கினால் 80 சொச்சம் வருஷம் வணங்கியதற்கு சமன். ஒருவருடைய ஆயுள் காலம். அந்த குர்ஆன் ஒரு மனுஷன் மீது இறங்கியது. அதனால் கோடான கோடி மனிதர்களில் அவர் சிறந்தவரா ஆகிறார். அப்ப எதுக்கு சிறப்பு? எதுக்கு சிறப்பு பிள்ளை? அந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள், நீங்கள் சிறந்தவராக ஆகுவீர்கள் என்றால் என்ன சொல்லு? நம்ம சொல்ல பதில் என்ன? எனக்கு டைம் இல்லை, கிளாஸ். இப்ப எடுத்த ஒரு 300 பேர் வந்திருக்கீங்களா? இந்த 300 பேரில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது, கருத்து சொன்னதில்லை. வானத்திலிருந்து இறங்கிய அந்த அல்லாஹ்வினுடைய கலாத்தை சரியாக முறைப்படி ஓதுங்கள் என்று சொன்னால் 30 பேரும் சரியாக ஓத மாட்டீர்கள். அப்படித்தான் இந்த சமுதாயத்தில் பிள்ளைகள் வருகிறார்கள். அதே நேரம் புதுசா வந்த ஹிந்தி பாட்டு படி என்றால் நாங்க வேற போட்டி போட்டு ராகம் எடுத்து படிப்பேன். குர்ஆன் நபிக்கு இறங்கியது, அவருக்கு மட்டுமா இறங்கியது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இத்தபியூ, நமக்கு சொல்லலாம், உங்களுக்கு சொல்லலாம். உங்களோட அல்லாஹ் பேசுறான், கற்பனை பண்ணுங்க. அல்லாஹ் என்ன சொல்லான்றதை பாருங்க. இத்தபியூ புளூரலா வருகிறது. நீங்கள் பின்பற்றுங்கள், மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து அல்லாஹ் உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிக்கு இறக்கப்பட்டது என்று சொல்லவில்லை இந்த வசனத்தில். எப்படி சொல்லலாம்? உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது என்றால் யாருக்காக இறக்கப்பட்டதா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பாத்திமா, ஒவ்வொரு சபரினா, ஒவ்வொரு ஆயிஷா, ஒவ்வொரு பாயிஷா, ஒவ்வொரு தூபா உங்களுக்கு இறக்கப்பட்டது. அதை மனசில் எடுங்கோ. அதாவது உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது, போஸ்ட்மேன் ஒரு ஆள் எடுத்துக்கு வருவான். அதை உங்களுக்கு விருப்பமானவர் அனுப்பியிருப்பார், உங்களோட கூட்டாளி அனுப்பியிருக்கான்னு வைப்போம். இப்போதான் ஃபோன் இல்லாத காலம். வெளிநாட்டில் இருக்கிற கூட்டாளி அனுப்பி வச்சிருக்கார். ஒரு போஸ்ட்மேன் எடுத்துக்கு வரார். பேரை பார்க்கல யாரு? ஆகா, நம்முடைய அன்பு வகுப்பு நண்பி சபரினா. வகுப்பில் உண்டா படித்தேன், கிளாஸ்மேட்டாக இருந்தேன், வெளிநாட்டுக்கு போய்த்தா, கண்ணாலை போய் லெட்டர் அனுப்பியிருக்கா.
அப்போ உம்மா சோத்தை வச்சு கூப்பிட்றா, சோறு திங்க டைம் ஆகிட்டு வாடியண்டு. நீங்கள் என்ன செய்வீங்க? சோத்துக்கிட்ட போவேலாம், கடியை தொடப்பீங்களா? கடிதத்தை அப்படியே உடைப்பேன் ஆசையோடு. அவள் என்ன எழுதியிருக்காள் என்று எப்படி ஆசையா பார்ப்பேன். ஆறு நம்மளோட கூட இருந்த நமது வகுப்பு நண்பி என்ன எழுத போறாவ? தங்கச்சி நண்ப போறவா? இல்லை, என்னையோ 2 வார்த்தை எழுதுவான். அந்த 2 வார்த்தையை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஆஹா பொறுமா சோத்துக்கு வாரணுன்னு சொல்லி போட்டு என்னையாவது பழைய நினைவுண்ட சென்னா சோறு மொத்தமாக மறந்து. அது வழங்குதா இல்லையா? சரி, அல்லாஹ் சொல்லான், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை, ரசூலுல்லாவுக்கு இறக்கப்பட்டது யாருக்காக? யாருக்கா பிள்ளையாள்? உங்க ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அனுப்பி வச்ச செய்தி அது. உங்க ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அனுப்பி வச்ச செய்தி. எனக்கு என் ரப்பு அனுப்பி வைக்கான் ஜிப்ரீல் மூலமாக. ஜிப்ரீல் என்னோடு பேச மாட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக அந்த செய்தியை எனக்கு சொன்னார். முஹம்மது நபி மண்ணறையில் போய்விட்டார். கியாம நாள் வரையும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த செய்தி என் ரப்பு எனக்கு அனுப்பி வச்சது. அது ஃபெஸ்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியதால் அவர் மாணிக்கமாகிவிட்டார். வேற என்ன? திருமணம் செஞ்சார், பிள்ளைகளை பெற்றார், ஏனையவருள்ள மலஜலம் கழித்தார், சாப்பிட்டார், எல்லாம் செய்தார். அவர் சிறப்புடையவராக ஆகிறார். அவரிலே முதல் இறங்கியதால், இறங்கிய டைம் அது ஒரு இரவாக இருந்ததால் அந்த இரவு மிக சிறப்பாக மாறுகிறது. அந்த குர்ஆன் இறங்கியதால் தான், அவர் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்ததால் தான் நீங்கள் அதை புரியாமல் நான் முஹம்மது நபியை உம்மாவை விட, வாப்பாவை விட, நாசிரை விட, எல்லாரையும் விட நேசிக்கிறேன் என்று சொல்றேன். ஆனா அவர் கொண்டு வந்த செய்தியை மட்டும் நான் படிக்க மாட்டேன். ஒரு புள்ள செல்லுங்க, அப்ப நான் 30 ஜுசுவையும் நான் மொழிபெயர்ப்பை பார்த்தாவது விளங்கியிருக்கேன் என்று. ஒரு புள்ள 1000 பிள்ளையை சேர்த்தாலும் ஒரு புள்ள வர மாட்டான். ஆனாலும் நான் ஏஎல் படிக்கேன், ஸ்கூலில் சிலபஸ் முடிக்கல. அதனால எங்க வாப்பாவோட சொல்லி நான் கல்முனைக்கு கிளாஸுக்கு போறேன் சிலபஸ் முடிக்கிறதுக்கு. போறமா இல்லையா? நீங்க 1000 சிலபஸ் முடியுங்கள். அது உலகத்துக்கு தேவை, அது உங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லாது. நீங்கள் இதை முடிக்கவில்லை, இதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இந்த குர்ஆனை என் சமுதாயம் வெறுக்கப்பட்ட ஒன்றாக எடுத்து விட்டது என்று இன்ன கௌமி, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை ஒரு வெறுப்புக்குரியதாக, அதாவது பிடிப்பில்லாததாக எடுத்து விட்டது என்று முறையிடுகிறார்கள். நபி முறையிடுகிறார் அல்லாஹ்விடம். நமது நிலை இப்ப அப்படித்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேன்மையா மதிக்கிறேன் செல்லையல். அவர் கொண்டு வந்த செய்தியை படிக்க தயாரில்லை, வாசிக்க தயாரில்லை. அந்த செய்தியை அனுப்பி வச்சவன் யார்?
உங்க ராத்தமார் இதுக்குள்ள கல்யாணம் முடிச்ச குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இருப்பேன். ஒருவரை மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணம் பேசியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டார் என்றால் இப்ப அவர் தொடர்பு கொள்கிறார். அவர் யாரு? என்னுடைய கணவர். எனக்கு நகை வாங்கி தருவாரு, ஆடை வாங்கி தருவாரு, சாப்பாடு தருவாரு, இப்படி இப்படி எல்லாம் வச்சிருப்பார் என்று நான் எதிர்பார்ப்போட இருக்கேன். அந்த கணவர் இப்ப போன் காலம், தச்சையில் அவர் கோல் எடுத்து கதை காட்டி அடுத்த அன்றைக்கு அவ பேச மாட்டான், கோவிச்சிருவா. அப்படியா இல்லையா? மாப்பிள்ளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கி எல்லாம் முடிஞ்சு வார, இப்ப உள்ளத்தை வச்சு சொல்ல, நம்ம புரியறதுக்காக சொல்ல, கோவிச்சாங்களா இல்லையா? என் கணவர் ஒரு நாள் என்னோட பேசாட்டி, இந்த குர்ஆன் காலம் எல்லாம் உன்னோடு பேசுகிறது மகளே, ஆனால் நீ அந்த பேச்சை கேட்க தயாரில்லை. உன்னோடு அல்லாஹ் பேசுகிறான். அவன் யார்? உன்னை இல்லாமையில் இருந்து படைத்தான், உனக்கு அழகிய கண்ணை தந்தான், உன் வாயை வைத்து பேச வைத்தான், சிந்திப்பதற்கு மூளையை தந்தான், உன்னை நீ விரும்புகின்ற அழகிய தோற்றத்தில் படைத்தான் அல்லது மற்றவரை விட அழகாக படைத்தான், உன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான், செவிடராக இல்லாமல், குருடராக இல்லாமல், ஊனமாக இல்லாமல், மற்றவர் பார்த்து உன்னை கேலி பண்ண மாதிரி இல்லாமல் உன்னை அழகிய தோற்றத்தில் படைத்தான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதனை மிக அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்கிறான். சிலர் சொல்வார்கள், நீங்கள் ஸ்கூல்ல படிப்பீர்கள் கவிதைகள், அவளுடைய முகம் பௌர்ணமி போன்றது. அது சரியா பிழையா? பிழை. எம்பிளை தெரியுமா? பௌர்ணமி, சூரியன், சந்திரன், இந்த உலகத்தில் படைத்த அனைத்து படைப்புகளை விட அழகானவன் மனுஷன். யார் சொன்னார்? அல்லாஹ். அப்ப மிக அழகான அந்த மனிதனை சாதாரண ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒப்பிடுவது, மனிதனை உயர்ந்தவனை கீழ்நிலையில் ஒன்றோருக்கு ஒப்பிடுவது சரி வருமா? அவ்வளவு அழகாக உன்னை படைத்து, உனக்கு உணவு தந்து, உன்னை வளர்க்க வைத்து இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கானே, அவன் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறான். அது குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடுங்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடுங்கள், செவிமடுங்கள். ஃபஸ்தமிஉ லஹு, அதற்கு செவிமடுத்து கேளுங்கள். வாய் மூடி மட்டும் போதாது, அங்கே என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்று செவிமடுங்கள். நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இது குர்ஆனுக்கு மட்டும்தான். ஏன்? அந்த குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் உன்னோடு பேசுகிறான், அதை நீ மறக்காதே. அதில் இருப்பது உன் வாழ்க்கையை செப்பனிடுகிறது, உன்னை நெருப்படுத்துகிறது, உன்னை அழகிய பாதையில் வழிநடத்துகிறது, ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறது, நெறி புரண்டவர்களை விட்டு உன்னை நெறிப்படுத்தி நேர்வழியில் நடத்தி செல்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதப்பட்டால் வாயை பொத்து பேசக்கூடாது.
வீட்டில் உம்மாமார் என்ன செய்வாங்க, அறியாம குசினிக்க வேலை செய்யக்க கிராத்தையும் போட்டுக்குவார்கள். பாட்டை கேட்கப்படான்னு கிராத்தை போடுவார்கள். அவருடைய எண்ணம் நல்ல கிராத்து போய்க்கிரிக்கும். பக்கத்தில் தங்கச்சி இருப்பா, மகள் இருப்பா, கரைச்சிக்கு இருப்பார்கள். என்ன கதை, 300 காரியில் விட்ட கல்யாணமா மதாமிதாமட்டு அதை காய்ச்சிக்கு இருப்பாங்க. இல்லாட்டி வீட்டில் காய்ச்சிக்கு இருப்பாங்க. என்னையாவது காய்ச்சிக்கு இருப்பாங்க. கூடுமா கூடாதா? பாவம். உன் ரப்பு உன்னோடு பேசுகிற போது அவனை விட, அவனுடைய பேச்சை விட மற்றவரின் பேச்சு உனக்கு பெருசாக தெரிகிறதா? அவன் பேச்சை நீ மதிப்பதாக இருந்தால் உன்னை படைத்தவன் அவன் பேசுகிற போது அவனுக்கு செவிமடு. அவன் யார்? நீங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை, சூரிய மண்டலம், சூரிய குடும்பம், வானம் இதெல்லாம் படிக்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு சொற்பம், கோடியில் ஒன்றுமல்ல. நம்முடைய கண்ணுக்கு முன்னால தெரியுதே நட்சத்திரங்கள். இந்த அனைத்து நட்சத்திரங்களும் முதலாம் வானத்தின் கீழ் இருக்கு. وَزَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாம் கீழ்வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறோம். கீழ்வானம் சரி. ஒளி ஒரு செகண்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? ஒரு பிள்ளை சொல்லுங்க. ஒரு செகண்டுக்கு ஒளி எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் செய்யும்? இப்பான பிள்ளையால் ஓயல் எடுத்து அது போனான் வந்தான், எங்களுக்கு மறந்து வைத்து அது ஓயலோட முடிஞ்சு. ஒளி ஒரு செகண்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் போகும்? சகோதரிகளே, ஒளியாண்டு படிச்சிருப்பேன். எத்தனையோ நட்சத்திரங்கள், அதனுடைய ஒளி இன்னும் பூமியை வந்து சேரவில்லை என்றால் அந்த நட்சத்திரம் ஒரு செகண்டுக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர். 3 லட்சம் கிலோமீட்டர் என்றால் 60 செகண்ட் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 60 நிமிடம் உள்ள ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 24 மணித்தியாலம் உள்ள அந்த ஒரு நாளுக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 30 நாள் உள்ள ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு வருடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று கணக்கு பார்த்து 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 போனேன் என்றால் 1 மில்லியன், ஒரு மில்லியன் ஒளியாண்டு தூரம் என்றெல்லாம் சில நட்சத்திர குடும்பத்தை கணக்கு சொன்னார்கள். போயிருந்து யோசிச்சு பாருங்க. இது என்னதுக்கு செல்லம் தெரியுமா? அவ்வளவு பிரமாண்டமான உலகம் இது. அந்த நட்சத்திரம் அங்க இருக்கு. அது அந்த நட்சத்திர குடும்பங்கள் என்று, சூரிய குடும்பம் என்று ஒரு சிலதைத்தான் கண்டுபிடித்தார்கள். இதையெல்லாம் ஆளுகின்ற ரப்பு, அந்த ரப்பை வழங்குறதுக்காக சொல்லு. அந்த அல்லாஹ் இதையெல்லாம் ஆளுகின்ற அல்லாஹ், அந்த அல்லாஹ் உனக்கு அனுப்பி வச்ச செய்தி. நீங்க ஸ்கூலுக்கு போறேன், கிளாஸ்ல இருக்கு, சேர் பாடம் நடத்துறாங்க. அப்ப நீங்க 2 பேரும் காய்ச்சிக்கிறீங்க. என்ன நடக்கும்? மகள்
சேர் பார்க்கார் காய்ச்சிக்கிறீங்க, என்ன நடக்கும்? எழுமுங்க ரெண்டு பேரும், கோ அவுட் இல்லாடி கெட் அவுட், இதானே நடக்குது. காய்ச்சிக்கிறீங்கன்னா வெளியில் வைக்காங்க, டோன்ட் டிஸ்டர்ப். பேசுறாரா இல்லையா? நான் பாடம் நடத்திக்கிறீக்கன், நீங்க கலைச்சிக்கிறீங்க இல்லைண்டா ரெண்டு எவ்வளோ அவரு கோபம் பெரியுது. அதை விட இன்னும் கொஞ்சம் வழங்கப்படுத்துறேன். அதிபர் உங்களை கூப்பிடுறார் விசாரணைக்கு. சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். என்ன பிள்ளையால் நீங்கள் ரெண்டு பேரும் சார் படித்து கொடுக்கும்போது காய்ச்சிக்கிறீந்தா, அவர் காய்க்கார், நீங்கள் ரெண்டு பேரும் ஜல காய்ச்சிக்கிறீங்க, எப்படி இருக்கு? அதிபர் உங்களை விசாரிக்கார், நீங்க அதிபர் விசாரிக்காருங்கிறதும் இல்லாமல் இங்கால என்ன நடக்கும்? இரண்டு மாணவிகள் பாடசாலையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் படிப்பதற்கு தகுதியற்றவர்கள். எங்கேயாவது போகும். அப்ப என்னது செல்லனண்டா, ஒரு சாதாரண ஆசிரியர் அவர் படிப்பிக்கின்ற போது அவருடைய பேச்சுக்கு நீங்கள் காது கொடுக்காவிட்டால் அவருக்கு இவ்வளவு ஆத்திரம் வருகிறதென்றால், இந்த அண்டாசாரத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ் மாலிக்குல் முல்க் வலில்லாஹி மா பிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் அனைத்திலும் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கே சொந்தம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்குத்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும், இரவையில் கொஞ்சம் அழகா தெரியும். இந்த மொத்த பிரபஞ்சத்தை எடுத்து, இதெல்லாம் மூலாம் வானத்துக்குள்ள இருக்கு, அதை தூக்கி இரண்டாவது வானத்தில் வச்சால் ஒரு பெரும் பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை எரிஞ்சாப்பில் இருக்கு. தெரியுமா? தெரியாது. இரண்டாம் வானத்தை அப்படியே எடுத்து மூணாம் வானத்தில் வச்சால் அதே மாதிரி இருக்கு. 7 வானங்கள், அந்த 7 வானங்களையும் எடுத்தால் வஸஅ குர்ஸிஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி சிம்மாசனம். குர்ஆன் ஆயத்துல் குர்சி அல்லாஹ் சொல்றான், இந்த 7 வானங்களை விட விசாலமானது. அதற்கு மேல் இருக்கான் அல்லாஹ் அர்சிலே. அந்த அல்லாஹ் உன்னோடு பேசுகிறான். அதனால் அல்லாஹ் சொன்னான், பொத்துவாய குர்ஆனுக்கு காதுதான், வேற எதையும் கேட்காது. அந்த அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்த உனக்கு அனுப்பி வைத்தான். அதான் அந்த குர்ஆன். அது ஒருவரில் இறங்கியதால் அவர் புனிதனானார். அது ஒரு தேதியில் இறங்கியதால், ஒரு இரவில் இறங்கியதால், ஒரு நேரத்தில் இறங்கியதால் அந்த ஒருவனுடைய ஆயுளுக்கு சமனாகுது. அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யார் சுமப்பாரோ அவர் சிறந்தவர். டாக்டர் அல்ல, இன்ஜினியர் அல்ல, விஞ்ஞானி அல்ல. அந்த குர்ஆனை முஹம்மது நபிக்கு பின் யார் சுமப்பாரோ அவர் மிக சிறந்தவர். அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, நபிமார்களின் சொந்தக்காரர்கள். நபிமார்களுக்கு அடுத்து அனந்தரம் உரிமை யாருக்கென்றால் அந்த குர்ஆனை சுமந்த உலமாக்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது? அனைத்தும் இருக்கிறது. ஒரு மனிதனை புனிதனாக்குகின்ற, ஒரு மனிதனை ஒழுக்கமானவனாக ஆக்குகின்ற, ஒரு மனிதனை நற்குள்ளவனாக ஆக்குகின்ற, ஒரு பெண்ணை பெண் மணியாக, பெண் மாணிக்கமாக, பெண் முத்தாக ஆக்குகின்ற எல்லாமே குர்ஆனில் இருக்கிறது. நீங்க எத்தனையோ சிலபஸ் படிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரிடமிருந்து வந்த செய்தியா இருக்கிறது,
என்பதை புரிந்தால் தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். சொர்க்கத்துக்கு போக வேணுமா? உலகத்தில் படித்து நீங்க 1000 சர்டிபிகேட் எடுத்து போங்கள். இந்த குர்ஆனை படித்து அந்த சர்டிபிகேட் மட்டும் உங்களுக்கு இல்லை. அதனை படித்து அதன்படி வாழவில்லை. அவன் உங்களுக்கு அனுப்பி வைத்த அந்த குர்ஆனை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அது எந்த பிரயோஜனம் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு அளிக்காது. யாரை கல்யாணம் முடிக்கலாம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் எங்க இருக்கின்ற ஒரு பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியாது. மஹ்ரமானவர்கள் யார்? கல்யாணம் முடிக்க முடியாதவர்கள். அது எங்க குர்ஆனில் இருக்கிறது தெரியாது. ஒரு வீட்டிலே நுழையும் போது எப்படி நுழைய வேண்டும் அழகாக குர்ஆன் சொல்கிறது, அது தெரியாது. ஒரு சகோதரி இன்னொருத்தியை பற்றி கதைத்தால் அப்போது எப்படி நடக்க வேண்டும் குர்ஆனில் அல்லாஹ் அழகாக சொல்கிறான், அது தெரியாது. ஒருத்தி இன்னொருத்தியை பற்றி படுதூறு சொல்கிறான், அப்போது எப்படி நடக்க வேண்டும் குர்ஆன் அழகாக சொல்லுகிறது. ஒருத்தி பெருமை அடிக்கிறான், பெருமை அடிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம், பெருமை அடிக்க கூடாது குர்ஆன் சொல்லுகிறது. மற்றவரை கேலி பண்ணினால் அது உயர்வு என்று நினைக்கிறான், அவ்வாறு கேலி பண்ணுவது கேவலம் என்பதை, அது கூடாது என்பதை குர்ஆன் சொல்கிறது. அனைத்து ஒழுக்கங்களும் கூறப்பட்ட, அதைத்தான் நான் சொன்னேன், பெண்களை பெண் மாணிக்கங்களாக ஆக்குகின்ற அறிவுரைகள் நிறைந்தது அந்த குர்ஆன். சுவர்க்கத்துக்கு உங்களை இட்டு செல்கின்ற, வழியை காட்டுகின்ற, வழியில் நடக்க வைக்கின்ற அந்த குர்ஆன். நீ உலகத்தில் அனுபவிக்கிற அந்த அனைத்து இன்பங்களையும் அது ஒன்றுமே இல்லை, அங்கே உனக்கு காத்திருக்கிறது மகா பெரிய இன்பம் என்று மிக பெரும் இன்பங்களை உனக்கு படம் போட்டு காட்டக்கூடியது குர்ஆன். சொர்க்கத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பல சூரத்தில் சொல்கிறான். ஒரு பிள்ளை எழுப்பி சொல்லுங்க, இந்த சூரத்தில் நான் படிச்சிருக்கேன் சொர்க்கத்தை பற்றி என்று. மதுரசாலோ இந்த பிள்ளை இல்லை, மற்ற பிள்ளை சொல்லுங்க. 1000 ரூபாய் காசு அரைஞ்சு. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூரத்தில் அதிகம் சொல்கிறான். நரகத்தை பற்றி இந்த சூரத்தில் அல்லாஹ் அதிகம் சொல்கிறான். ஒரு பிள்ளை எழுப்பி சொல்லுங்க. இதான் எங்களுடைய நிலை. எல்லாம் படிச்சிட்டோம், எதை முதல் படிக்கணுமோ அதை படிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் C+O கார்பன் சக ஆக்சிஜன் என்று கேட்டால் தெரியுமா? தெரியாது. H2O நீரினுடைய சூத்திரம் என்னென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நைமார்களுக்கு அடுத்து சொர்க்கம் போகக்கூடிய அந்த அபூபக்கரை நான் கேட்டால் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அல்லாஹ்வை, என்னை படைத்தவனை, என்னை ஆக்கியவனை, என்னை அழிப்பவனை, நாளை மன்னரையிலிருந்து என்னை எழுப்புவனை, எனக்கு சொர்க்கத்தை தருபவனை நான் எப்படி திருப்திப்படுத்துவது என்பது மட்டும் அவர்களுக்கு தெரியும். நமக்கு அவர்களிடம் இல்லாத எல்லா அறிவும் இருக்கிறது, அவரிடம் இருந்த அந்த குர்ஆன் அறிவு நமக்கு கிடையாது. காரணம், எங்களிலே அந்நிய சக்திகள் வேலை செய்து குர்ஆனை விட்டு எங்களை அப்படியே தூரமாக்கி விட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரிகளே, உலகம் தேவை, ஆனால் குர்ஆன் லட்சியம். குர்ஆன் உயிர். அந்த கல்வி இப்ப படிக்க ஆள் இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கலாம். இவரும்
என்னடாப்பா S2O எல்லாம் காய்க்காரண்டு. அந்த நேரம் நாங்களும் ஸ்கூலில் ஹை ரிசல்ட் எடுத்து போட்டு தான் ஓத போனோம். ஓஎல் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை மனசில் பட வைத்தார். அதனால் அன்று நினைத்தேன், குர்ஆனை படித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற, அவனுக்காக வாழுகின்ற, அந்த குர்ஆனை சுமந்த நபி சிறப்பான மாதிரி இந்த குர்ஆனை சுமந்து சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்விடத்தில் மஹ்ஷரிலே கௌரவிக்கப்படக்கூடிய சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் மதரசாவை தொடங்கினோம். திறமையான பிள்ளைகள் படிக்க வேண்டும். உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் எடுப்போம் ஒரு மேடைக்கு, ஒரு திறந்த மைதானத்தில். உலகத்தில் ஆக புத்தி கூர்மையான மனிதன் யார் என்று கேட்டால் முஸ்லிம்களிலே யாரை சொல்வார்கள்? முஸ்லிம்கள் யாரை சொல்வார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுத வாசிக்க தெரியாத நபி, ஆனால் மிக புத்தி கூர்மையானவர், டாப் இன்டெலிஜென்ட். அப்படியான மனிதர் படித்ததுதான், அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான் குர்ஆன். ஆனால் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம், உலகம் தேவை, உலக படிப்பு தேவை. இது நோக்கம். உலக படிப்பு உலகத்தோடு முடியும். உங்களுக்கு சுவர்க்க லோகத்தில் உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்ற அந்த அவாவும் இருக்கணும். நீங்க நினைக்கல அல்லவா, வகுப்பில் 40 பேர், 40 பேர்ல சில பிள்ளைகளுக்கு அறவே படிப்பு பற்றி ஐடியா இருக்காது. மற்ற பிள்ளைகள் என்ன செய்யும்? வகுப்பில் நான் ஃபர்ஸ்ட் செல் எடுக்கொண்டு படிக்கும். ஏன்னா அது கணக்கு தேவையில்லை. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் உம்மாமார் எவ்வளவு ஆசைப்படுறாங்க, என்ற பிள்ளை ஸ்காலரில் பாஸ் ஆகிடும். சில உம்மாமார் என்ற பிள்ளை தான் அக்கறை பத்தில் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் என்று ஆசைப்பட்டு படிப்பிப்பார்கள். பிள்ளைய உம்மாமார் சேர்ந்து படிப்பிப்பார். ஆஹா, இந்த ஸ்கூலில் என்ற பிள்ளை முதலாவது பிள்ளையா வந்தால் அது ஒரு ப்ரௌட். ஓஎல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் செல் எடுக்கணும் என்று நினைச்சு படிக்கிறது அது ஒரு பெருமை நினைக்கிறோம். சரி, இது ஆக 400 பேர் அல்லது 40 பேர் உள்ள இடத்துல, அன்பிற்குரிய சகோதரிகளே, பிள்ளைகள், நாங்கள் அவ்வளவு பேரும் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து கியாம நாள் வரையும், அது எப்ப வரப்போ தெரியாது, அது வரையும் கோடான 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 மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்தார்கள். அவ்வளவு பேரும் எழுப்பப்படுகிறார்கள் மஹ்ஷர் மைதானத்திலே. யாருடைய உடம்பிலும் ஒரு துண்டு துணியும் இருக்காது. ஆனால் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். காரணம், மிக பயங்கரமான நாள். தான் செய்த பாவத்தை எண்ணி தன்னை அறியாமல் மனிதன் தன் கையை கடிப்பான். பிள்ளையை பார்த்து தாய் ஓடுவாள், தாயை பார்த்து பிள்ளையோடும். காதலனை கண்டு காதலை ஓடுவாள். உயிரை உனக்காக என்று சொன்னவர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள், கதறுவார்கள். அந்த வேளையில் அல்லாஹு தஆலா ஒரு சாராரை கண்ணியப்படுத்துவார். அந்த வேளையில் நீங்கள் 60 வருஷம் 70 வருஷம் நீங்கள் இந்த உலகத்திலே செய்தவைகள் எல்லாம் அப்படியே பட்டோலை மூலமாக கொடுக்கப்படும். فوضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة. சின்ன சின்ன விடயங்கள் கூட, சின்ன விடயம் என்று செய்வது கூட நீங்க ரகசியமாக செய்தவைகள், ஒருத்தருக்கும் தெரியாது என்று செய்தவைகள், யாரும் பார்க்கவில்லை என்று செய்தவை எல்லாம் அங்கே எல்லாமே பதியப்பட்டு உன் கையில் கொடுக்கப்படும்.
அதிலே அந்த நாளையில் கோடான 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 மக்கள் மத்தியிலே உன் வலது கையிலே அந்த பட்டோலை கிடப்பதிருக்கிறதே, நீ உலகத்தில் 1000 சர்டிபிகேட் எடுப்பதை விட சிறந்தது. அங்க நீ எடுக்கவில்லையா, உன்னை விட முட்டாள், உன்னை விட நஷ்டவாளி, உன்னை விட ஏமாளி கிடையாது. அது யாருக்கு கிடைக்கும்? அதை பத்தி யோசிக்கமா? அதுக்குத்தான் போட்டி போட்டார்கள் உங்களின் மூதாதையர்கள் சஹாபாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வழியில் வந்தவர்கள், உங்களுடைய தாய்மார் என்று சொல்லப்பட்ட சஹாபிகள். அங்க பட்டோலை வலது கரத்தில் கிடைக்க வேண்டும் இல்லையா, இடது கையிலே முதுகுக்கு பின்னால் அவனுக்கு பட்டோலை கொடுக்கப்படும். இடது கையிலே முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும். கத்துவான், கதறுவான், யாலை தனியில் அம்மூத்த கிதாபியா, இந்த பட்டோலை கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, நான் அழிந்து விட்டு அழிந்து மண்ணோடு மண்ணா போயிருக்கலாமே, நோ பிரயோசனம். ஆனால் என் மக்கள் பிள்ளைகள், நமது வாழ்க்கை அது சின்ன பிள்ளை என்று நினைக்கக்கூடாது. உங்களின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது அவருக்கு வயசு வெறும் 18 தான், வெறும் 18 தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்கே 18 வயசில் நிறைய பிள்ளைகள் இருப்பேன். அந்த 18 வயதுக்குள் குர்ஆனை எடுத்து நபிகளிடமிருந்து ஹதீஸை எடுத்து அவர்கள் இந்த உம்மத்துக்கு எத்தி வைத்தார்கள். அதனால் உங்களிலே இந்த குர்ஆனை கற்று நான் ஒரு ஆலிமாகி நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தின் அனந்தர சொத்துக்கு உரியவனாக நானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் உங்களுக்காக எங்கள் மதரசா காத்துக் கொண்டிருக்கிறது. இம்முறை ஏஎல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்தாலும் நாம் எடுப்போம். ஓஎல் எடுத்துவிட்டு ஏஎல் எடுத்துவிட்டு வந்தாலும் 4 வருஷம் அவர்களுக்கு படிப்பித்து அரபை படிப்பித்து குர்ஆனிய கல்வியை படிப்பித்து அவர்களை உன்னதமானவர்களாக ஆக்குவதற்கான வழியை காட்டுவோம் என்று அந்த மதரசாவினுடைய ஆசிரியர்கள் முடிவெடுத்தார்கள். அதனால் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் இங்கே உள்ள ஆசிரியரிடம் விண்ணப்ப படிவம் இருக்கிறது. அடுத்த மாதம் புதிதாக பிள்ளைகளை சேர்க்கிறோம். அதற்காக விண்ணப்ப படிவங்களை நாங்கள் கொடுக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் எங்களது மதரசாவில் வெளியாகின்ற எந்த பெண் பிள்ளைக்கும் பெற்றோரினால் எந்த சுமையும் கிடையாது. எந்த பெண் பிள்ளையும் ஊடு கட்டவில்லை. கல்யாணம் முடித்து மாப்பிள்ளை எடுத்து கொண்டு போகிறார்கள். அப்போதே ஒவ்வொரு பெற்றோருக்கும் கோடி ரூபாய் மிச்சம், பல கோடி மிச்சம். அப்படியான பெண் பிள்ளைகள் தான் எங்களது அரபிக் கல்லூரியிலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். ஈமான் உள்ளவர்களாக, சாலிகான அமல் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்த பெண்களாக, மற்றவருக்கு நல்லுபதேசம் சொல்லக்கூடிய பெண்களாக, முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்ட பெண்களாக, மொத்தத்தில் சுவர்க்கத்தை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய அந்த மாபெரிய உன்னதமான சுவர்க்க வீட்டிலே தனக்கும் ஒரு மாளிகை கிடைக்க கூடாதா என்று ஏக்கத்தில் வாழக்கூடிய பெண்களாக இந்த பெண் மதரசாவில் இருந்து பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள். அதில் நீங்களும் ஒருவராக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற அந்த தேட்டத்தை, அந்த ஏக்கத்தை உங்களிடம் முன்வைத்து நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். இதற்கு பின் உங்களுக்கு சில கடைசி பேச்சொன்றை பேசி உங்களோடு முடிக்க இருக்கிறார்கள். எனவே விண்ணப்ப படிவம் சேர விரும்புகிறவர்கள், ஓயல் எடுத்த பிள்ளைகள் அழைக்கப்படுகிறார்கள், திறமையான பிள்ளைகள் அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் பெற்றோரோடு சொல்லி நீங்களாக வந்தால் அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.